வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஜாலத்திற்கு மஞ்சள் பாவை. அதாவது இந்த காணொளி போடுறதனுடைய நோக்கமே உண்மையான சிறந்த மாந்திரிகவாதிகள் உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான். இப்போ ஜால வித்தை காமிக்கிறதுக்கான ஜால தெய்வத்தை சித்து மிக இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு முறை தான் இது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மஞ்சள் கிழங்கு எடுத்துகிட்டு வந்து சுத்தி செய்து பெண் உருவம் செய்து வச்சுக்கிட்டு சித்திரமூல கொடி, அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்து அதன் மேலே சுற்றி பரிமள வர்க்கம், அதாவது சுகந்த வாசனைகள் வீசக்கூடிய வாசனை திரவியங்களை அதில் பூசிடுங்க. பூசிட்டு தூப தீபம் கொடுத்து பூஜை ஆரம்பிங்க. கிரமமாக பூஜை ஆரம்பித்து இப்போ அதுக்கான மந்திரம் பாருங்கள். இதை சொன்னீங்கன்னா சித்தி ஆகிடும். சாகினி டாகினி ஜாலக்கால் தேரு நீ ராரா ரா, நான் நினைக்கும் போதெல்லாம் என்னோடு இருந்து இட்டபடி உலகம் பார்க்க ஜாலத்தை விளையாட கடவுது ஸ்வாகா அப்படின்னு லட்சம் உரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சித்தி ஆகிடும். திரும்பவும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள். சாகினி டாகினி ஜாலக்கால் தேரு நீ ராரா ரா, நான் நினைக்கும் போதெல்லாம் என்னோடு இருந்து இட்டபடி உலகம் பார்க்க ஜாலத்தை விளையாட கடவுது ஸ்வாகா. லட்சம் உரு ஜெபித்தால் சித்தியாகிவிடும். வசமாகி உங்களோடு ஜால தேவதை விளையாடும். நீங்கள் நினைத்த நேரெல்லாம் நினைத்த சித்த ஆடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்து தான் இது. ரொம்ப இலகுவான முறையில் நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா மஞ்சள் கிழங்கு இலகுவாக கிடைக்கும். நீ தேடி போய் அலையணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் அந்த மஞ்சள் கிழங்கை பக்குவமாக எடுத்து சுத்தி செய்து அதில் உங்களுக்கு பிடித்த ஒரு பெண்ணுருவத்தை நீங்கள் செஞ்சீங்க. இவ்வளோ தான் விஷயம். செஞ்சீங்கன்னா சித்தியாகும். 100க்கு 100% சிறப்பான பலனை அளிக்கும். இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறைதான் இது. செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட எந்த விதமான யந்திரமோ மைகளோ உங்களுக்கு தேவை என்றால் அணுகவும். நன்றி, வணக்கம்.